ஹாய், திஸ் இஸ் விஜய். வெல்கம் டு bullsStreet. வெறும் ₹10 ஒரு பென்னி ஸ்டாக் கிடைக்குமானா, இங்கே ஒரு பென்னி ஸ்டாக் இருக்கு. பென்னி ஸ்டாக்னா வந்து ஏனோ தானோன்னு இருக்கும். அதில காசு போட்டா வீணா போயிரும் அப்படின்னு சில பேர் அப்படி கிடையாது. இந்த பென்னி ஸ்டாக் பார்த்தோம்னா, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஃபேஸ் வேல்யூக்கும், புக் வேல்யூக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு காம்பினேஷன் இருக்கு. அப்படி ஒரு முதலீட்டுக்கு ஏற்ற ஸ்டாக் மாரி எனக்கு இந்த ஸ்டாக் புரியுது. நாட் ஃபார் யூ, நாட் ஃபார் இட் இஸ் ஃபார் மீ ஒன்லி. ஸோ இது என்ன இந்த பென்னி ஸ்டாக்கு ஏன் இப்படி இருக்குது, இந்த ஸ்டாக்கை வாங்கி போட்டுடலாமா அப்படிங்கிற இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைலி சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கிற சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி சில வார்த்தைகள் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற வியூவர்ஸ்க்காகவும், சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் இவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மிஸ் பண்ணிட்டு இருக்கோமே நினைக்கிறேன். உங்களுக்காகவும் சில வார்த்தைகள் நான் சொல்லிக்கிறேன். அது என்னென்னா, ஐ ஆல்வேஸ் யூஸ் டு கால் இட் அஸ் 10 to 15K மேஜிக். ஒரு தேவையில்லாமல் உபரியாக ஒரு ₹10,000 ₹15,000 இருக்குது. இதை வச்சுட்டு எதாவது செய்ய முடியுமான்னு நினைக்கிறவங்களுக்காக லைவ் மார்க்கெட்டில் ஸ்டாக் ஆப்ஷனில் என்ட்ரி ப்ரைஸு, டார்கெட் ப்ரைஸ் அண்ட் ரிலேட்டட் அப்டேட்டோட ஒரு அகாடமிக் லேர்னிங்காக இந்த இது வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மாதத்துக்கு 30 வரும். இந்த 30மே ரொம்ப லோ ப்ரைஸில் இருக்கும். லோ ப்ரைஸ் இந்த சென்ஸ் ஒரு சமயத்தில் ஒரு லாட் எடுத்து ட்ரேட் பண்ணுறதுக்கு ₹600, ₹800, 1000, ₹1500, 2000 அவ்வளோதான் தேவைப்படும். அப்போ எதுக்காக 10K 15K இந்த அளவுக்கு ஒரு சின்ன கேபிட்டல் இருந்ததுன்னா, இதை வச்சுட்டே நம்ம எதாவது செய்யலாம் அப்படி செய்யலாம் தான் இந்த பிளான் பண்ணுறோம். இது வந்து பியூர்லி அகாடமிக் லேர்னிங்கு. ஸோ இந்த சூப்பர் ஃபைனான்ஸ் ஆப்ஷனை பற்றி எப்போ நான் பேசினாலும் 3 ஹைலைட் சொல்லிகிட்டே இருப்பேன். இந்த ஃபஸ்ட்டு ஹைலைட், த ஒர்க்கிங் கேபிட்டல் இட்ஸ் வெரி லோ, ஐ செட் 10 to 15K. இதுவே போதுமானது. இதுக்கு மேலே ஒரு பைசா கூட தேவையில்லை. அதே போல் இது நல்லா போகுது அப்படின்னு கூடுதலாக ஒரு பைசா கூட இங்கே போட்டுறக்கூடாது அப்படிங்கிறது இங்கே உள்ள ஒரு சேஃபஸ்ட் டிசைனு. ஸோ அடுத்ததாக எல்லாரும் பண்ணக்கூடிய ட்ரேடிங் மாதிரி இல்லாமல் மாற்றி லேட்ரலாக யோசித்து ஒரு சேஃப் ட்ரேடிங் மெத்தடையும் சேர்த்து எம்ப்ளாய் பண்ணும்போது, அது டைம்லி ட்ரேடிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஸ்கேல்பிங்காக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயாக இருக்கலாம், இல்லை இன்ட்ராடேயில் 3 to 7 மினிட்ஸில் மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கலாம், இல்லை பிடிஎஸ்டியாக இருக்கலாம், இல்லை 2 or 3 டேஸ் ஹோல்டிங் பண்ணக்கூடியதாக இருக்கலாம். அப்படியெல்லாம் பண்ணுனா இதில் லாஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும். அப்படியே வந்தாலும் அது ரொம்ப நெக்லிஜிபிளாக இருக்கும். 3வது ஹைலைட், அது ரொம்ப சூப்பர். யாராவது ஒருத்தர் சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, நிச்சயம் அவங்களுக்கான வாய்ப்பு அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால் என்னமோ தெரியாது, அடுத்தடுத்த மாதங்களுக்கான சப்ஸ்கிரைபர் தொடர்ந்து ரெனியூ பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதுவும் இந்த பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் ஒவ்வொரு மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் ரெடி பண்ணி நம்ம கூடவே இருக்காங்க. அதில் சில பேர் என்ன சொல்கிறாங்க, சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் இஸ் ரியலி அமேசிங். இப்போ ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ண சூப்பர் ஃபேன்ஸ் விஐபி ரொம்ப சூப்பராக இருக்குது, அதில் பண்ணுறோன்ட்டு அதில் பண்ணுறாங்க. இன்னும் சில பேர் வந்து ரொம்ப பெரிய லெவலில் பெரிய ஸ்கேலில் பண்ணோம் அப்படின்னு இந்த bullsStreet கசினோ அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. bullsStreet கசினோ எல்லாருமே பண்ண முடியும். என்ன ஒன்று, இதில் வந்து ஒரு பெரிய கேபிட்டல் வேணும், பெரிய சப்ஸ்கிரிப்ஷன், ரொம்ப பொறுமை, நம்பிக்கை, சகிப்புத்தன்மை வேணும். ஏன்னா இது வந்து ஒரு வருட காலம் ரொம்ப நீண்ட நிதானமான ப்ராசஸ். இந்த bullsStreet கசினோவை பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடே டெய்லி ட்ரேடிங் கிடையாது. சந்தர்ப்பம் வந்தால் மட்டும்தான் ட்ரேடிங் இருக்கும். வேறஸ் இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் அண்ட் சூப்பர் ஃபேன்ஸ் விஐபி இது ரெண்டுலேயுமே வந்து இன்ட்ராடே ட்ரேடிங், பிடிஎஸ்டி, ஃப்ரீ டேஸ் ஹோல்டிங் அந்த மாதிரி இருக்கும். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனில் ஜாயின் பண்ணுறதுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் 15,555 பெர் மந்த். ஸோ இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இந்த ஜிபே, ஃபோன்பே, அமேசான் பே, பேடிஎம் வழியாக இந்த bullsStreetோட வாட்ஸ்அப் நம்பர் ரெமீட் பண்ணி உடனே இப்போவே ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போவே ஜாயின் பண்ணுமா என்ன அவசரம் அப்படின்னு சில பேரில் யோசிக்கலாம். பட் தேர் இஸ் எ கிரவுண்ட் ரியாலிட்டி ஆல்வேஸ் இன் தி மார்க்கெட். ஒரு மார்க்கெட்டில் ஒரு பர்டிகுலர் டேயில் ஒரு ஸ்பைட்டு நல்ல வாய்ப்பு திடீர்னு தான் வெடிச்சு கிளம்பி வரும். அப்போ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி இருந்தால் தான், உள்ளே இருந்தால் தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முடியும். அதுக்காக தான் சொல்கிறேன், வேறு எந்த உள்நோக்கும் கிடையாது. இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சோன்னே நீங்கள் எல்லாருமே சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. சப்போஸ் உங்களால் ட்ரேடிங் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை, பிஸியாக இருக்கிறீங்க, நைட் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, அல்லது ஃபாரின் கண்ட்ரியில் எங்கேயோ ஒர்க் பண்ணுறீங்க, அந்த டைம் ஜோன் நமக்கு ஒத்து வராமல் இருக்குது, அப்படிலாம் இருந்தால் ஷேர் மார்க்கெட்டில் போய் ட்ரேடிங்கே பண்ணாமல் என்ன செய்யலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணதான் சூப்பர் ஃபேன்ஸ் பென்னி அப்படின்னு. இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங்கே கிடையாது. சின்ன சின்ன பென்னி ஸ்டாக்ஸ் 5 பைசாலேருந்து ₹29 வரைக்கும் உள்ள விலைகளில் வாங்கி அப்படியே வச்சுக்க வேண்டியதான். இந்த சூப்பர் ஃபேன்ஸ் பென்னியும் அமேசிங்காக போயிட்டுருக்கு. இதோட சப்ஸ்கிரிப்ஷனும் 15,555 பெர் மந்த். ஸோ ரெண்டுமே நல்லா இருக்குது, ரெண்டையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவில் போய் இந்த பென்னி ஸ்டாக் சொன்னேன் இல்லையா, ₹10 பென்னி ஸ்டாக், அந்த ₹10 பென்னி ஸ்டாக்கை பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட பேர் வந்து ஆவ்ரோ இந்தியா லிமிடெட், ஏவிஆர்ஓ, ஆவ்ரோ இந்தியா லிமிடெட். ஸோ இந்த ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக். ஆக்சுவலாக இது ரியலாக பென்னி ஸ்டாக் கிடையாது. ரீசெண்டாக இந்த மே மாதம் வந்து ஸ்டாக் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட் வந்து 10 to
₹10 1 ரூபியா பிரிச்சாங்க. அப்போ வந்து ஒரு ஸ்டாக் வந்து 10 ஸ்டாக்காக பிரியும். ஸோ, அதனால இந்த ஸ்டாக் வந்து பென்னி ஸ்டாக் மாரி ஒரு ₹10 அந்த ரேஞ்சில ட்ரேட் ஆயிட்டு இருக்கே தவிர, ரியல் பென்னி ஸ்டாக் கிடையாது. ஸோ, இந்த இது என்ன பண்றாங்க பாருங்களேன், எப்படியெல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் டூயிங் ப்ராஜெக்ட் சுத்தி. சுத்தின்னா சுத்திகரிப்பு, சுத்தம் அப்படிங்கிற அர்த்தம். ப்ராஜெக்ட் சுத்தி அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு 2.5 லேக்ஸ் 2.5 லேக்ஸ் கிராமங்கள்ல போய் கிராம பஞ்சாயத்துல போய் அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செய்றாங்க. பிளாஸ்டிக் திடக்கழிவு இருக்கு இல்லையா? அத வந்து மேலாண்மை பண்ணி சுத்திகரிப்பு பண்றாங்க. அதுதான் மெயின் ப்ராஜெக்ட். அதுக்கு ரிலேட்டடா இருக்கக்கூடிய மத்த வந்து பிளாஸ்டிக் அந்த ரிமூவல் அத அத வந்து தூக்கி போடுறது, அத வந்து எராடிகேட் பண்ற அந்த வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Q4 ரிசல்ட் வந்து ரொம்ப அமேசிங்கா இருக்கு. கிட்டத்தட்ட எங்களுடைய ப்ராஃபிட் வந்து 65% 65% அப்படி மேல வந்திருக்கு. அண்ட் இன்கம் லெவல் வந்து 40% மேல வந்திருக்கு. ஸோ அதுவுமே நல்லா இருக்கு. அண்ட் இவங்களோட மெயின் பிசினஸ் ரூரல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். இந்த ரூரல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே தே ஆர் மச் டிபெண்ட் ஆன் தி கவர்மெண்ட் அப்படிங்கிறது மட்டும்தான் இங்கே உள்ள வீக் பாயிண்ட். மற்றபடி இதில் வந்து மோனோபோலி காம்படிஷன் கிடையாது. இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஒரு கம்பெனியை வந்து பிளாஸ்டிக் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை செப்பரேட் என்டிட்டி அப்போ கழட்டி விட்டுருக்காங்க. அப்படி கழட்டி விட்டதுக்கப்புறம் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து நல்லா இருக்குது. இந்த நல்ல எதிர்காலம் இந்த கம்பெனி இருக்குங்கிற மாதிரி ப்ரொஜெக்ஷன் அவங்களே சொல்கிறாங்க. அண்ட் இந்த கம்பெனிக்கு வேறு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா ப்ரமோட்டர் ஹோல்டிங். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து 53.64% இருக்குது. அண்ட் கம்மிங் டு த ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் 142 crores இருக்குது. ஸோ இந்த கம்பெனியோட கரண்ட் ப்ரைஸ் வந்து ட்ரேட் ஆகக்கூடிய ப்ரைஸ் வந்து ₹10.60 ரொம்ப மோஸ்ட் அஃபோர்டபுளாக போயிட்டுருக்கு. ஸோ ஒரு டீ வாங்க ₹10 டீ வாங்குறோம் இல்லையா, டீ பாய் அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி லெவலில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக்கோட இயர் ஹை இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது ஸோ நார்மலைஸ்டு இயர் ஹை இயர் லோ அப்படின்னு பார்க்கும்போது 9.95 அதுதான் இயர் லோ. அண்ட் இயர் ஹைங்கிறது ₹18.9 அப்படின்னு இருக்கு. ஸோ இயர் ஹைலேருந்து பாதிக்கு பாதி கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வேல்யூவால் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்னா, ஸோ மார்க்கெட்டே நமக்காக இந்த ஸ்டாக் வந்து பார்கெயின் பண்ணி கம்மியாக கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணணும். நான் அப்படி தான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ வந்து இப்போ தான் பிரிச்சாங்க இல்லையா, ₹1 ஆயிடுச்சு. அண்ட் ஸ்டாக்கோட புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 6.69 இருக்குது. அதாவது ஃபேஸ் வேல்யூவோட புக் வேல்யூ 6.69 அதிகமாக மல்டிப்ளைடாக இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஆர்ஓசிஇ ஆர்ஓஇ அப்படின்னு பார்க்கும்போது ஆர்ஓசிஇ வந்து 6.67% அண்ட் ஆர்ஒஇ 4.83%. இது இப்படி பார்க்கும்போது ஃபண்டமெண்டல்ஸ் வந்து குவைட் குட் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் எதிர்காலத்தில் பெருசாக வளருமா அப்படின்னு கேட்டால் எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ₹10 ஸ்டாக்கு வளரும், ₹5 ஸ்டாக்கு ஐ மீன் டு சே இந்த ஃபேஸ் வேல்யூ அப்படி ஃபேஸ் வேல்யூ இருந்தால் வளரும். பட் ₹1 ஃபேஸ் வேல்யூ உள்ள ஸ்டாக் வளர்கிறதுக்கு ரொம்ப நீண்ட காலமாகும், ஆனால் வளர்ந்துடும். அப்போ இந்த இவ்வளோ ஃபண்டமெண்டல்ஸ் கூடிய இந்த ஸ்டாக்கை வந்து ஒன் கேன் கன்சிடர் ஃபார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். இது எனக்காக நாட் அ ரெக்கமெண்டேஷன். இந்த ஸ்டாக் என்னுடைய பரிந்துரை கிடையாது. இந்த ஸ்டாக் மட்டும் இல்லை, எந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படி நான் பேசினாலும் அது எதுவுமே எனக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. எல்லாமே என் பர்சனல் ஒப்பீனியன், பர்சனல் அனலைசிஸ் மட்டுமே. அப்புறம் சில விஷயங்கள் நான் திரும்ப சொல்லிக்கிறேன். சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் ரொம்ப அமேசிங்காக போயிட்டுருக்கு. இப்போ ரீசெண்டாக ரிலையன்ஸில் அப்படி பண்ணோம், அண்ட் ஐசிஐசி பேங்க்கில் இப்படி பண்ணோம். என்ன ஏதுங்கிற டீட்டெயிலாக இதை வந்து சொன்னோம் அப்படின்னா யூடியூப்கார அப்ஜெக்ட் பண்ணுவான், புரிஞ்சுக்கங்க. அண்ட் அதே போல் சூப்பர் ஃபென்ஸ் விஐபி அதுவும் அமேசிங்காக போயிட்டுருக்கு. அண்ட் சூப்பர் ஃபென்ஸ் பென்னி அதுவும் அமேசிங்காக போயிட்டுருக்கு. புல் ஸ்ட்ரீட் கசினோ பெரிய ஆளுங்களுக்கு அதுவும் நல்லா போயிட்டுருக்கு. இதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆன்லைனில் ஒரு கிளாஸ் பிளான் பண்ணிகிட்டே இருக்கேன். இந்த கிளாஸ் எப்படின்னா எல்லாரும் நடத்தக்கூடிய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், சார்ட் பேட்டர்ன் அது எதுவுமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில் ஒருத்தர் தொடர்ந்து தோற்றுக்கிட்டே இருக்காங்க, பல லட்சங்கள் விட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா வேறு என்னமோ இருக்குது. கர்மாவோ இல்லை வந்து விதியோ இல்லை அவங்களோட மைண்டோ என்னமோ இருக்குது. அப்போ அவங்கள வந்து எப்படி வெற்றியாளராக முதலில் மாற்றுவது, அதுக்கப்புறம் எப்படி தொடர்ந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து எப்படி அதை சம்பாதிக்க வைக்கிறதுங்கிற மாதிரியான இந்த கோர்ஸ் இருக்கும். ஸோ இது டிஃப்ரெண்ட் லெவலில் இந்த கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் பற்றின டீட்டெயில் வேணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் கிளாஸ் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் பற்றி டீட்டெயில் வேணும்னா ஹாய் சூப்பர் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. சூப்பர் ஃபேன்ஸ் ஆப்ஷன் விஐபி பற்றி டீட்டெயில் வேணும்னா ஹாய் விஐபி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. புல் ஸ்ட்ரீட் கசினோ பற்றி டீட்டெயில் வேணும்னா ஹாய் கசினோன்ற டீட்டெயில் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். தொடர்ந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் அப்டேட் நான் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ வெரி மச். நான் உங்களுடைய விஜய்.